அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை. ஸ்டாலினின் ஆட்சியில் கேவலமான ஈரல் கெட்டு போன காவல்துறை. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார். எது சொன்னாலும் திராவிட மாடல், நாங்கள் தான் இந்தியாவின் நம்பர் 1 சொல்லுவார். அமைச்சர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஐநாலேயே நாங்கள் தான் நம்பர் 1ன்னுவாங்க. அதுவும் மா சுப்பிரமணியெல்லாம் விதவிதமாக பேசுவார். ஆனால் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை. அண்ணா பல்கலைக்கழகம் எது? இவர்களை பொறுத்தவரை தமிழகத்தின் நம்பர் 1 பல்கலைக்கழகம். ஒரு 4-5 காலேஜ் இருந்தது. மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஆக்குனாங்க. அண்ணாக்கும் பொறியியல் துறைக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த காலேஜில், இப்போ அந்த கல்லூரியில் ஒரு மாணவி அவர் ஆண் நண்பருடன் பேசும்போது வேறு ஒருவனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது வரும் செய்தி, ஒருவர் கைது என்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் கவர்மெண்ட்டுடைய யூனிவர்சிட்டி, அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் யூனிவர்சிட்டி, உலகின் நம்பர் யூனிவர்சிட்டின்னு விதமாக சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் நடக்குதுன்னாங்க. இதுதான் சட்டம் ஒழுங்கு அமைச்சரியா நம்ம ஸ்டாலின் தான். இப்படி தான் இவங்க ஆட்சியில் இருக்கும். எப்படி டெல்லியில் நிர்பயா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் இருந்தோ அந்த மாதிரி தான் இது. எதிர்கட்சிகள்லாம் காரசார அறிக்கை விடுறாங்க. ஆனால் எதிர்கட்சிங்க செய்யறதே தப்பு. கடுமையாக போராடினேன்னா இந்த மாதிரி வேறு யாராவது ஆட்சியில் வந்திருந்தால் திமுக என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஸ்டாலின் என்னன்னா பேசியிருப்பார். அந்த மாதிரி சொல்லணும். பிஜேபி கொஞ்சம் கடுமையாக கண்டிச்சிருக்கு, அதிமுக கொஞ்சம் கண்டிச்சிருக்கு. எதிர்கட்சிகளுடைய இந்த செயல் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இன்னும் கடுமையாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யணும். ஏன்னா கொஞ்சம் விட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லா அமைச்சரும் ஸ்டாலின் சிறப்பாக இருக்காரு, உதயநிதி சிறப்பாக இருக்காங்கன்னுவாங்க. ஸ்டாலின் உதயநிதினா சொல்லுவாங்க, அந்த அமைச்சர் செயல்பாடு சூப்பர், இந்த அமைச்சர் செயல்பாடு சூப்பர். ஒவ்வொருத்தரும் வழக்கம் போல் தங்களுக்கு தாங்களே பாராட்டிப்பாங்க. அந்த கொடுமையை கேட்கறதுக்கு எதிர்கட்சிங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலாவது சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.